வேணாம். எனக்கு அவன் கூட இருந்தா போதும். அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் கூட வாழ்றது தான் நான் விருப்பப்படுறேன் அப்படின்ற மாரி இந்த பொண்ணு சொல்லுமா, அதுக்கு தான் நானும் உனக்கு சொல்றேன் அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. உன் வார்த்தைய நீ காப்பாத்துவல்ல, திடீர்னு மாத்த மாட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கிட்ட கேட்கும். அந்த பழக்கம் எனக்கு இல்ல அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிடுவாங்க. இருப்பாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன யாரோ தொரத்திட்டு வர மாரி இருக்கும். ஏன்னா அவன் ஏதோ ஒரு வம்பு பண்ணிட்டு வந்துருவான். அதனால நெறைய பேருங்க வந்து அவன தொரத்திட்டே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரு தான் கார நிப்பாட்டிருவாரு. அவங்க எல்லாரையும் தொரத்திட்டு வரவங்களெல்லாம் சும்மா அவங்கலாம் அந்த குட்டி பையனே செட் பண்ண ஆளுங்க தான். ஒரு வேலைக்காக, ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக. உடனே இப்ப ஹீரோ அந்த ஹஸ்பண்ட் வந்து கேட்பாரு, "யாரு ஏன் இந்த குட்டி பையன தொரத்துறீங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர டைவர்ட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் இவன் வந்து அங்கிள் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவான். அதுக்கப்புறம் உன்ன கூட்டிட்டு நான் பார்க்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் போவாரு. ஹீரோயின் பேசிலாம் முடிச்சுருவாங்க. இங்கேருந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவாங்களா, அந்த பொண்ணு வந்து விடாது. இப்ப எதுக்குன்னா, உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்ன வெறுக்கணும். அவன என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, அவன் சும்மா மட்டும் கல்யாணம் பண்ணிடுவானா? இந்த மாரி அவன் என் கூட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கான்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சு, நீ அவன வெறுக்க அவன் வந்து நீ அவன விட்டு ஒதுங்குறன்னு தெரிஞ்சா அவன் உன்ன விட்டுருவானா? அவன் என்ன பண்ணுவான்? அத நான் பார்க்கணும் அப்படின்னு ஏன்னா ஹீரோயின் வந்து ஒரு விஷயம் நடக்க வேணாம்னு நினைக்கும்போது, அத நடத்தி அவங்கள கஷ்டப்படுத்தணுன்ற மாரி இந்த பைத்தியத்துக்கு தோணுது. உடனே வந்துட்டு ஹீரோயின விட மாட்டேன்னு சொல்லும். என்ன விடு விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டே இருப்பாங்களா, விடவே விடாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா அந்த பையன் கூட அவர் விளையாடி முடிச்சுட்டு இப்ப அந்த ஹஸ்பண்டும் வீட்டுக்கே வந்துருவாரு. வந்தவுடனே இது 2ம் கத்திட்டே இருக்கிறத கேட்டு சத்தம் யார்ட்ட இப்ப பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த ஹஸ்பண்ட் மேலே ஏறி வரும்போது பார்த்தா, இந்த பொண்ணு மட்டும் தனியா உட்காந்துருக்கும். உடனே அது வந்துட்டு என்ன ஆச்சு? நீ யார இப்ப கத்தி கத்தி சத்தம் போட்டுட்டு இருந்த? யார்ட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் கேட்பாரு. ஹீரோனோட ஹஸ்பண்ட் கேட்பாரு. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்லும், "இல்ல ஒரு பாம்பு வந்துச்சு, பார்த்தா பயந்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு ஜன்னலே பார்ப்பாங்களா. உடனே இந்த ஹஸ்பண்ட் எடுப்பாரு, ஜன்னல்ல எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி என்ன ஆகியிருக்கும்னா, அந்த குட்டி பையன் இவர டைவர்ட் பண்ணால, அந்த கேப்ல ஹீரோ வந்து முகத்துல மட்டும் மாஸ்க் மட்டும் போட்டிருப்பாரு. ஃபாலோ பண்ணி தான் வந்திருப்பாரு. ஹீரோனே இது விடாம அந்த சேரோட புடிச்சு வச்சிருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு பிடிக்காது. உடனே என்ன பண்ணுவாரு, இந்த பொண்ண புடிச்சு சேர்ல தள்ளி விட்டுட்டு அவர் மாஸ்க் போட்டதுனால அடையாளத்துல அந்த ஹீரோனோட வீல் சேர் அங்கிருந்து எடுத்து கீழ இது பண்ணிட்டு அவர் ஹீரோயின கூட்டிட்டு அங்கிருந்து ஸ்பைடர்மேன் மாரி ஜம்ப் பண்ணிருவாரு. இவரு கதவு திறந்து பார்க்கும்போது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஹீரோ அங்கிருந்து போயிருப்பாரு. இப்ப இந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, இப்ப திரும்புவாரு. "என்ன ஆச்சு? ரொம்ப பயந்துட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நான் ரொம்ப பயந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா, "உன்னோட ஃபீவர்ன்னு சொன்னி, ஃபீவர் இப்ப எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "என்ன தொட்டு பாருன்னு" சொல்லுவோம். அவர் நெத்தியில தொட்டு பார்ப்பார். அப்படியே அவர் கைய பிடிச்சிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அது பாட்டுக்கு வச்சுட்டே இருக்கும்போது இவருக்கு புரிஞ்சிரும். ரொமான்ஸ் பண்ண எதிர்பார்க்கறான்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாரு, கைய வெடுக்குன்னு புடுங்கிப்பாரு அந்த ஹஸ்பண்ட். புடுங்குனோட டக்குன்னு இத என்ன பண்ணும், அப்படியே கிட்ட வந்து அவர கிஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். அவரும் இப்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அங்க வந்துட்டு ஷூவோட அச்சும், ஒரு மாரியான அச்சும் தெரியும். அத பார்த்த உடனே இங்க யார் வந்துட்டு போனது? எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சுருவாரு. "நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இங்க யாரும் வரல. அந்த மாரிலாம் இல்ல. நான் அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்ற" மாரி இது பேசிட்டே இருக்கும். உடனே இப்ப அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, அந்த இடத்த பார்த்துருவாரு. ஒரு வீல் சேரோட இது இருக்கும். அத பார்த்த உடனே இவர் கேட்பாரு, "என்னது வீல் சேர்ன்னோனே, உன்னோட ஒய்ஃப் தான் வந்திருந்தானோனே, என்னோட ஒய்ஃபா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அந்த பொண்ண புடிச்சு தள்ளிவிட்டு வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து பார்ப்பாரு. வீட்ல வந்து பார்த்தா ஹீரோனோட திங்ஸ் எதுவுமே அங்க இருக்காது. இது கூட இருக்காது. ஆனா ஹீரோவோட ஒரு கோட் ஒண்ணு ஹீரோயின் வந்து ஒரு பேக்ல வச்சிருப்பாங்கல்ல, அது மட்டும் இருக்குமா. உடனே அத பார்த்தோனே இவர் என்ன நினைப்பாரு, எனக்காக அவ இந்த கோட்ட வாங்கி வச்சிருக்கா. எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு வாங்கி வச்சிருக்கா. ஆனா அவ என்கிட்ட குடுக்காம அவ ஏன் எங்க போனா? அப்படின்ற மாரி யோசிக்கும் போதே பார்த்தோம், வேக வேகமா இப்ப ஹீரோயின தேடிட்டு அவர் வெளிய வருவாரா, டக்குனு அவரோட அம்மா வந்து முன்னாடி நிப்பாங்க. "நீ என்னம்மா இங்க பண்றன்ற?" நான் என்ன பண்ணடா? நான் என்னோட வீடுடா. நான் இங்க தானே இருப்பேன்ற மாரி அது பாட்டுக்கு பேசும். "நீ எப்போ வந்த? இங்க என்ன நடந்துச்சு?" அப்படின்ற மாரி இவர் கேட்டுட்டே இருப்பாரா. அவ எங்க ஹீரோயின் எங்க? அவள காணோம். அவ திங்ஸ் எதுவுமே இல்லன்னோன, அவளோட திங்ஸும் இல்ல, அவளும் இல்ல. அவள வந்து வீட்ட விட்டு துரத்திட்டேன்னு சொல்லும்போது, "என்னம்மா சொல்ற? நீ எதுக்கு அப்படி பண்ண?" அப்படின்ற மாரி இவர் கேட்பாரு. "அவள எனக்கு பிடிக்கவே இல்ல. நீ அவ கூட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளே தொலைஞ்சிட்டா. அவளோட திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டாச்சு. இதுக்கப்புறம் நீ அவள நினைக்க கூடாதுன்னு" சொல்லும்போது, அவரால நடக்க கூட முடியாது. அவ எப்படி போனா? எங்க போனான்னு சொல்லிட்டு இவர் கேட்பாரா. "அத என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற மாரி அந்த அம்மா வேற சொல்லும். அப்பாவுக்கு வந்து விருப்பமே கிடையாது. அதனால தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. நாங்க பார்க்குற பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணணும். அப்படி இப்படி இவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருப்பாங்களே. இவர் பாட்டுக்கு அம்மா ஒரு பக்கமா தள்ளி நிக்க வச்சுட்டு இவர் பாட்டுக்கு திரும்ப ஹீரோயின தேடி போக ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோயின் இப்ப எங்க போயிருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவங்களுக்காக சமைச்சு கொடுப்பாரு. இப்ப 3 பேருமா அந்த குட்டி பையன், ஹீரோயின் 3 பேருமா சேர்ந்து அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்ற விஷயம் தெரியாதனால ரொம்ப உடைஞ்சு போயிருவாரு. இப்ப ஹீரோனுக்கு வாய்ஸ் மேல வாய்ஸா போட்டுட்டே இருப்பாரு. "நீ எங்க இருக்கன்றது எனக்கு தெரியவே இல்ல. நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டே இருப்பாரா. ஹீரோயின் வந்து இதெல்லாம் அந்த வாய்ஸ் வந்து அந்த குட்டி பையன் பக்கத்துல உட்காந்துருக்கும் போது அவனும் கேட்டுட்டே இருப்பான். ஹீரோனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவமா இருக்கும். பண்றது தப்பு, பேசுறது பொய்க்கி, இதுல இவ்வளவு வாய்ஸ் வேற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பின்ன வச்சு ஒரே குத்து அந்த போன்ல. அதுக்கப்புறம் அந்த சிம் கார்டை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. அதை குட்டி பையன் பார்த்துட்டே இருப்பானா. அவனுக்கு புரியுது. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, "எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, எனக்கு ஒரு வேற சிம் கார்டு வேணும்னு" சொல்லும் போது அவன் கேட்பான், "நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? அவர் உங்களுக்கு தப்பு பண்ணியிருக்காருன்னா அவரை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு" கேட்கும்போது, நம்ம எப்பவுமே நெருப்போட விளையாடக்கூடாது. ஒரு நெருப்புன்னு தெரிஞ்சோன்னு அதோட தள்ளி நிற்கிறது தான் நல்லது. அதை மன்னிக்கிறதும் அதை ஏத்துக்கிறதும் நினைக்கிறது நம்மளே அதை அழிச்சிரும். நான் என்ன மட்டும் தான் அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவா ஒரு பதில் சொல்லுவாங்க. சொல்லுவான், அவன் தான் ரொம்ப வசதியா இருக்கான்ல. ஹீரோயினுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுத்துருப்பான். அந்த கிஃப்ட் எப்படி இருக்குன்னா, அவங்க
முட்டி மட்டும் ரொம்ப வீக்காக இருக்கலாம், நடக்க முடியல. அந்த முட்டியில் வந்து நீ கேப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து அவன் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் நல்லா ஒரு என்ன சொல்கிறது, அட்வான்ஸ்டாக ஒன்று வாங்கி கொடுப்பான். அதை போட்ட உடனே ஹீரோனுக்கு வந்து நல்லா எந்திரிச்சு நிற்க முடியுது, அப்படி நகர முடியுது. 2 3 ஸ்டெப்பே போடுறாங்க, அப்படி சுற்றி சுற்றி. அவங்க டான்ஸ் ஆடுறவங்க தானே, உடனே அவங்களுக்கு ஆட தான் தோணுது. எந்திரிச்சு நின்ற உடனே ஆடுறதும் தோணும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆடுவாங்களா, அப்படியே அந்த குட்டி பையனுக்கு அவங்க ஆடுற டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ ஹீரோ டக்குன்னு வருவார், அவரை பார்த்தோன்னா அப்படியே தடுமாறி விழுறேன்னு சொல்லிட்டு நேராக அவர் வாயில் போய் விழுந்துருவாங்க. அது 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. உடனே அந்த குட்டி பையன் அப்படியே மூஞ்ச முடிப்பான். போகும்போது இப்படி தடுமாறி நேராக கிஸ் பண்ணுற மாதிரியே தான் போயிட்டே இருக்கா. இந்த டைம் பார்த்து ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அதாவது அந்த பீரியட் டைம் அந்த மாதிரி இருக்குமா. உடனே இந்த குட்டி பையன் பார்த்துட்டு அது வேற அவன் சொல்லுவான், உங்களுக்கு இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடும். டக்குன்னு அவங்க அப்படியே அது மறைச்ச மாதிரி நின்றுப்பாங்க. உடனே இந்த ஹீரோ இருக்காருல்ல, நான் போயிட்டு உனக்கு வந்து அந்த இதெல்லாம் திங்ஸ் எல்லாம் இருக்கலாம் அதெல்லாம் வாங்கிட்டு வரேன், இவரை நீ நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோன் அப்படியே ஒருத்தர் நின்றுட்டே இருப்பாங்க. அந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக ஹீரோன் ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறேன்னு சொன்னாலும் ஹீரோ அவர் கேட்க மாட்டார். ஹீரோ போய் வாங்க போயிருவாரு. எங்கள் அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பாட்டுக்கு பேசுவான். அவங்களுக்கு தான் இவங்க 2 பேரை பற்றி தெரியுதுல, 2 பேருமே போட்டி போட்டு தான் மேலே பிரியமாக இருக்காங்கன்றது ஹீரோனுக்கு தெரியுது. அதோட இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ அவர் வெளியே வருவாரா, வெளியே வரும்போது பார்த்தா வேற ஒரு இடத்துல இந்த கடைக்கு வாசலில் பிச்சைக்கார மாதிரி அந்த ஹஸ்பண்ட் இருக்காரு, அவருக்கு வந்துட்டு புலம்பிட்டு இருப்பாரு. இது ஹீரோ வந்து நின்று பார்ப்பாரு, இது இவன் வந்து யார் அப்படின்றது நல்லா தெரியுது, ஆனால் அந்த ஆளுக்கு தானே தெரியல, ஹீரோயின் இவர் கூட தான் இருக்காரு அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியல. நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆள் தானே, அவ்வளோ பெரிய செய்வோ தானே, உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷன்ற மாதிரி கை கொடுப்பாரு. அப்படியே 2 பேரும் பேசிட்டு இப்போ கடத்தரு வந்துருவாங்க. தேவையான ஜாமெல்லாம் வாங்கிட்டே இருப்பாங்க 2 பேரும் பேசிக்கிட்டே. அவர் ஹீரோனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். இப்போ ஹீரோன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குட்டி பையன் மட்டும் ஹீரோன் கூட தங்கியிருப்பான். அவன் நீங்கள் இந்த இது சாப்பிடுங்க அது சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருப்பான். உங்கள் அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்கும்போது, நீங்கள் அவர் இங்கே இருந்தால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்பா அப்போவே கிளம்பிட்டாருன்ற மாதிரி குட்டி பையன் சொல்வானா. உங்கள் அப்பா ரொம்பவே இதாக நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆமாம், எங்கள் அப்பா இப்போ கிடையாது, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட அப்படி இப்படின்ற மாதிரி இந்த பையன் அவங்க அப்பாவை பற்றி இதாக பேசுவான். அதெல்லாம் ஆயிடுது. இப்போ இந்த ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் அங்கே வருத்தப்பட்டு முடிச்சுட்டு அப்புறம் இந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கே வந்துடுவார். ரொமான்ஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போதெல்லாம் ஹீரோயின் ஞாபகமாகவே வந்து ரொம்ப சோகமாக இருப்பார். உடனே இது அவர் நோண்டிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கும் இது பாட்டுக்கும். உடனே ஒரு கட்டத்தில் அவர் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம் இருக்குது, ஆனால் அவளை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சிடணும். ஹீரோன் வந்து அங்கேருந்து போகிற வரைக்கும் வீடியோஸ் இருக்குது, அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் எங்கே போனா அப்படின்ற மாதிரி எந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லவே இல்லை. உடனே இவருக்கு ஒரு மாதிரி இருக்குமா, எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியே தேடிட்டே இருப்பார். இந்த ஃபுட்டேஜ்லாம் ஏன் டெலீட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஹஸ்பண்டாக இருக்கா அந்த ஆளுக்கு. இப்போ இது ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அவர்கிட்ட என்ன கேட்கும் அப்படின்னா வந்துட்டு, ஏன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எதுக்காக உன்னை விட்டு போனவரை நீ தேடுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவருக்கு கோவம் வந்துடும். யாரை நீ வந்து கம்பேர் பண்ணி பேசுகிற, அவள் யார் தெரியுமா, அவள் என்னோட லவ்வரு, அவள் தான் என் லைஃப், அவள் தான் எனக்கு எல்லாமே, உன் கூட பேசுகிறேன் பழகுறேன் அப்படின்னா வந்துட்டு அது வேற கணக்கு, அதை இதோட சேர்க்காத அப்படின்ற மாதிரி தெளிவாக இருப்பார். வந்துட்டு இங்கே வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, எப்படியாவது கல்யாணத்துக்காவது ஹீரோயின் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பார். இப்போ ஹீரோயின் அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவாங்க, இந்த லேடியை பக்கத்துக்காக வருவாங்க. முத நாள் இப்போ இந்த ஹஸ்பண்ட் இருக்கார், அவர் என்ன பண்ணுவார், இந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் அந்த பொண்ணை அடிச்சுட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு திட்டிட்டு போயிடுவார். மறுநாள் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இப்போ கல்யாண நாளும் நெருங்கிட்டு இருக்கு, முத நாள் வந்து இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வருவாங்க. ஏன்னா அந்த கல்யாணத்தில் வந்து நான் இல்லை அப்படின்னா அது பிரச்சனையாயிடும். ஸோ அவன் எங்கே இருந்தாலும் என்னை தேடி கொண்டு வரணும் அப்படி இப்படி நினைப்பான். அவனோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்னா, நீ அங்கே பொண்ணாக இருக்கிறவனும் நான் அன்றைக்கி சொல்லிட்டு போனதை இன்னைக்கு நான் அதை வந்து திரும்பவும் உனக்கு ரிவைண்ட் பண்ண தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே இந்த பொண்ணுக்கு என்ன இருக்கும்னா, அதெல்லாம் விட்டு நீ எப்படி நடக்க ஆரம்பிச்ச, உன்னால நடக்க முடியுதான்னு கேட்கும்போது, இப்போ அது ரொம்ப உனக்கு முக்கியம் பாரு அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. இவன் யார் அந்த குட்டி பையன்ற மாதிரி கேட்கவும், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாததுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்களா. இப்போ டக்குன்னு அங்கே வந்து ஹஸ்பண்ட் அவர் ஹீரோனோட அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வர்ற சத்தை கேட்கும் போது பார்த்தோம் அப்படின்னா வந்து டக்கு நீங்கள் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ உள்ள வந்து பார்க்கும்போது பார்த்தா பெட்ஷீட் அப்படியே சுற்றிட்டு படுத்திருக்க மாதிரி அந்த பொண்ணு நடிக்கும். உடனே இப்போ இவர் என்ன நினச்சிப்பாரு, எனக்கு கல்யாணம் ஆக போது அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக உனக்கு ஃபீவர் வந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுக்காவது கால் பண்ணி கூப்பிட்டு என்ன நேரத்தை வீணடிச்சுன்னு வச்சுக்கேன், உன்னை அவ்வளோதான் இந்த ட்ராமாவெலாம் இதோட விட்டுருன்னு சொல்லும் போது உள்ளே பார்த்தா ஹீரோயின் தான் படுத்திருப்பாங்க. ஏன்னா இப்போ 2 லேடி இருக்காங்க அப்படின்னா வந்து ஒருத்தவங்க தான் உள்ளே இருக்க முடியும், ஒருத்தவங்க ஒளிஞ்சிக்க தான் முடியும்ல. அவங்க வந்து கல்யாணத்துக்கு அங்கே ரெடி ஆக போகணும்ல, அதனால் அது கிளம்பி அங்கே போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணு இருக்கிறதா இவர் நம்பணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வந்து இந்த பெட்ஷீட்டை போட்டு படுத்திருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன நினைக்கிறாரு, இங்கே அந்த பொண்ணு இருக்குல்ல அவர் பழகிட்டு இருக்கா, அந்த பொண்ணு வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா, ஜுரம் மாதிரி நடிக்கிறா, நீ என்ன நடிச்சாலும் நடக்காது, உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்க, சாப்பிட்டுட்டு கம்முன்னு கிடக்கிறேன், நான் அப்புறமா ஷிஃப்ட் பார்க்க வந்து வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்புற. ஹீரோயினுக்கா ஒரு மாதிரி இருக்கும், பெட்ஷீட்டை திறந்து பார்த்தா முடிச்சு போச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. வந்துட்டு இவரும் கிளம்பி இங்கே வந்துருவார். இப்போ மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுருவார். அந்த பொண்ணு வேகமாக கிளம்பி இங்கே வந்துச்சுல்ல, அதுவும் அந்த பொண்ணு மணப்பொண்ணுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுரும். 2 பேரும் அப்படி நின்றுட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அங்கே கல்யாணமும் நடக்க போது எல்லாரும் வந்திருப்பாங்களா. இப்போ ஹீரோவும் அங்கே போயிருப்பாரு. ஹீரோயின் வேற ஏதோ ஒரு பொண்ணு மாதிரி அங்கே தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்களும் கிளம்பி வந்து அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மாப்பிள்ளையாக இருக்கவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் மாதிரி
அந்த வீல் சேரில் அந்த பொண்ணு உட்காந்துக்கும், மூஞ்சில் வந்து ஒரு துணியை போட்டு மூடியும் வச்சிருக்கும். இப்போ ஹீரோனுக்கு அவருக்கு வந்து அடையாளம் தெரில. உடனே இப்போ வந்து உங்களுக்கு சம்மதமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து கல்யாண வாழ்த்தெல்லாம் சொல்லிடுவார். அந்த குட்டி பையனோட வந்து வாழ்த்து சொல்வார். செய்வோ வந்துட்டு வாழ்த்தெல்லாம் சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் அவரும் நினச்சிட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஒரு வழியாக நடந்து முடிஞ்சிடும். இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அவர் அந்த ஃபிங்கரில் ரிங்கு போடும்போதே நினைப்பார், என்ன இந்த விரல் வந்து நீளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. அதோட ஒரு வழியாக இது இப்போ நம்ம அந்த முகத்தை திறக்கக்கூடாதுல்ல, சரின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே இப்போ அந்த ரூமில் போயிட்டு முகத்தை திறக்க முன்னாடி அவர் பேசுகிறார், 7 வருஷம் கனவு எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும், இன்றைக்கி நீ என்னோட அதாவது ஊரறிய உன்னை நான் ஒய்ஃப் ஆக்கிக்கிட்டேன், இப்போ நான் உன்னோட முகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு முகத்தை திறந்து பார்த்தா இது நிற்கும், நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். நான் தான் உன்னோட ஒய்ஃப், இது எப்படி நடந்துச்சு, இது பாசிபிளே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் இங்கே கிளம்பி வந்துருவாங்க. இப்போ ஹீரோயினை வந்துட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு தானே ஹீரோ சொல்லியிருந்தாரு. அந்த நாளும் வந்துடுச்சு. ஸோ அவங்க வந்துட்டு அங்கே கிளம்பணுன்றதுக்காக அவங்கள வந்துட்டு அங்கே ஏர்போர்ட்டில் விட்டுட்டு இப்போ ஹீரோவும் அந்த குட்டி பையனும் அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு இங்கே வந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது இவர் என்ன நினச்சிப்பாரு, இப்போ இங்கே இல்லை அப்படின்னா வந்துட்டு அவள் எங்கேயும் ஏர்போர்ட்டில் தான் போயிருக்கணும், போய் தேடுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துருவாரு. ஹீரோயின் வேறு அவரை பார்த்துருவாங்களா, வேக வேகமாக போவாங்க. இவர் ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் அந்த மாப்பிள்ளை வந்து என்ன பண்ணுவார், ஹீரோனை தேடி வேக வேகமாக ஏர்போர்ட்டுக்கே வந்துடுவார். ஹீரோயின் மறைஞ்சு தெரிஞ்சு அங்கே தான் ஓடிடுவாங்க. ஆனால் ஹீரோயின் நடக்கிறது அவருக்கு தெரியாதுல்ல, அதனால அவருக்கு அது ஒரு யோசனையாக இருக்கும். ஹீரோயின் மாதிரியே இருக்கு, ஆனால் வேற பொண்ணு போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் இதை அறந்துருவார். ஹீரோயின் ஒரு வழியாக இங்கே வந்துருவாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னே ஹீரோட அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு நீ யாருமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவால் அனுப்பப்பட்டிருக்க பொண்ணு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு வந்து அப்போவே ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ப்ரொப்போஸ் பண்ண போனேன்ற மாதிரி சொல்லியிருந்தான். அந்த பொண்ணாக இருக்குமோ இல்லை இது வேற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஹஸ்பண்டாக இருக்காரு, அவருக்கு ரொம்ப சோகமாக போயிட்டு எங்கே போனாலும் அவளை தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வீட்டுக்கு வந்துடுவார். இப்போ இவர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணை வந்து பற்றி எதுவும் இப்போதைக்கு என்ன சொல்ல முடியாது, ஆனால் அவளை நல்லா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். அதோடு இப்போ ஹீரோயினா அங்கே இருப்பாங்க. இப்போ ஹீரோவும் கிளம்பி அங்கே போயிடுவார். இப்போ மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது இப்போ ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருப்பாங்களா, அவங்களை எழுப்ப அவருக்கு கஷ்டமாக இருக்க உடனே மெசேஜ் ஏதோ எழுதி அங்கே வச்சுட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போயிடுவார். இப்போ ஹீரோயின் முழிச்சு பார்ப்பாங்க. இதே நேரத்தில் இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் இங்கே முழிக்கும் போது ஒவ்வொரு நாள் நினச்சிட்டே இருப்பார். ஹீரோயின் வந்துட்டு அதுவும் அவங்க 2 பேருமே ஒரு இடத்துல யோசிச்சு பார்ப்பாங்க. அந்த குழந்தைய அவங்க இழந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி குழந்தை இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் நீ தான், உனக்கு எல்லாம் நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்களே, அந்த மாதிரிலாம் பேசினதெல்லாம் ஹீரோயினுக்கு ஞாபகம், பேசினதெல்லாம் போய் தானே, அவனை பற்றி நம்ம நினைக்கவே கூடாதுன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் யோசிப்பாங்க. இவர் என்ன நினைப்பாரு, அவள் இருக்கிற ஹீரோயின் இருக்கும்போது தான் கூட எந்த அளவுக்கு பிரியமாக இருந்தா, ஒருவேளை அவளுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி இப்போ தான் அவருக்கு தோணவே ஆரம்பிக்கும். இப்போ ஹீரோ வந்தவொடனே அந்த குட்டி பையனை இங்கே கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்போ அப்பா அம்மாலாம் அங்கே இருப்பாங்க. ஹீரோ அந்த பொண்ணு அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் வந்து சொல்லுவான் அப்பாவுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு உடனே இந்த ஹீரோவோட அப்பா அம்மாவுக்கு வந்து கோவம் தான் வரும். இத்தனை வருஷமாக வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ நாளாக அவள் கூட வாழ முடியாமல் இப்படியே நீ இருந்துட்டு இருக்க, இன்னும் நீ கல்யாணம் கூட பண்ணிக்கல, இதுக்கு மேலே நீ அவளை தான் சுற்றுற, அவள் கூட தான் அவளை கல்யாணம் பண்ணுவேன், இன்னும் அவளை தேடி கண்டுபிடிப்பேன், இந்த மாதிரி காரணம் சொல்லிட்டு தான் எனக்கு அவ்வளோதான் கோவம் வந்துருன்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில அந்த குட்டி பையன் போயிட்டு எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட கேட்கும்போது இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்லியிருப்பாங்களா. உடனே அந்த பையனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஹீரோ வந்த உடனே அம்மாவுக்கு வந்து உன்னை பிடிக்கலையாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீ அப்பெல்லாம் நினைக்காத, அவங்க வந்து அம்மாவாக ஆகணும் அப்படின்னா அவளுக்கு வந்து என்னையும் உன்னையும் தான் அந்த உலகத்திலே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அந்த பையனுக்கு சந்தோஷமாக இருக்கும். இதை பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோன் எந்திரிச்சு வருவாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி வருவாங்க. வரும்போது பார்த்தோன்னா வந்துட்டு ஹீரோ சப்போர்ட் பண்ண தான் வருவார். அவங்க அம்மா என்ன சொல்லிடுவாங்கன்னா வந்துட்டு இங்கே பாரு, நீ திரும்பவும் வந்துட்டு வேறு பேரெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டே இருக்கக்கூடாது, எங்களுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹஸ்பண்ட் இருக்கால, வீட்டுக்கு வரும்போது பார்த்தா திரும்பவும் அது பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கும். முன்னாடியே அது ஏகப்பட்டது பண்ண, இப்போ சொல்ல வேண்டியதே இல்லை, நீ எதுக்கு அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு ஒரு கோபமாக கேட்பாரு. அதோட ரொமான்ஸும் பண்ணுவார். திரும்ப ஹீரோனை தேட ஆரம்பிச்சிடும். இதே வரைக்கும் ஒரு பொழப்பா போச்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோன் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா என்ன பேசுவாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்படணும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்கும். அவங்க எல்லாருமே தான் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்காது, அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க தூங்கும்போது பார்த்தா ஹீரோக்கும் அவங்களுக்கும் ரொமான்ஸ் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு கனவாக இருக்குமா, இதனோட கனவு இப்படிலாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பதறி போய் முழிப்பாங்க. ஹஸ்பண்ட் அவர் வந்து கோவமாக அந்த பொண்ணுகிட்ட பேசுவார். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரொமான்ஸ் பண்ணி அவரோட மைண்டே சேஞ்ச் பண்ணிடுது. உடனே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. உடனே அடிக்கிறாரு, அப்புறம் அணைக்கிறாரு, திரும்ப அடிக்கிறாரு, இப்படியே தான் அது பண்ணிகிட்டு இருக்கு. இதுவும் அதே தான் வாங்கிட்டு வந்துட்டோம், அது மாதிரி இதுவும் ஓட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவர் என்ன பண்ணுவார், இப்போ கொஞ்சம் அது மேலே கொஞ்சம் பெரிய வந்த மாதிரி ஹீரோனு கொஞ்சம் மறந்துருக்காரு. அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், அது கூட ஜோடி போட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாரு. இது அவங்க அப்பா அம்மா பார்த்துருவாங்க. என்னடா இது, அவளை ஒருத்தியை கூட்டு வந்து அவளை அடித்து துரத்துனா இன்னொருத்தியை கூட்டு வந்திருக்கு, இவன் யாரா இது அப்படின்ற மாதிரி கேட்கவும் சும்மா இருமா அப்படின்ற மாதிரி அதுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு இதுக்கு 2 வேகமாக வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியுது. என்னடா இது, அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணதே பிடிக்கலன்னா
இப்போ வேற ஒரு பொண்ணை கூட்டு வந்து வச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தா ஏத்தாப்புல ஒரு கார் வருமா, அந்த காரில் வந்து ஹீரோயின் உட்காந்துட்டே இருப்பாங்க. நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இது கேட்கும். இந்த குட்டி பையனுக்கு அந்த லேடியை பார்த்தா ஆல்ரெடி தெரியும்ல, ஹீரோயின் கிட்ட அதை வம்பு பண்ணிட்டு இருந்துச்சுன்னு உடனே அந்த மூஞ்சில வந்துட்டு இந்த பபுள்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி படமும் அதுங்களுக்கு ரெண்டுத்துக்கும் கோவமா வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் பக்கத்தில் அந்த குட்டி பையன் இருக்கும்போது இவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட பையன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுவாங்களா. சொல்லிட்டு கார் எடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கும்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹஸ்பண்டாக இருக்கிறவரும் ஹீரோயின் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணி தானே அந்த பையன், ஸோ தன்னோட பையனோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச வருவாங்களா. அதுக்குள்ளே ஹீரோயின் வந்து இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் நினைக்கிறாங்களா, கார் எடுக்க அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்கும், இந்த பையன் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இப்போ அதெல்லாம் இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் தான் இவங்க ஹீரோனை ரொம்ப வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அதுங்க பேச வரும்போது இப்போ ஹீரோயின் பேசுறதுக்கு தயாராக இல்லை, அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க இப்போ எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னா வந்து டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப வருதுன்னு இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்துடும், ஒருவேளை ஹீரோயினாக இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கறதுக்காக வருவார். ஹீரோயின் தான் டான்ஸ் ஆடுவாங்க, ஆனால் ஹீரோயின் வந்து மூஞ்சில் மாஸ்க் மாதிரி போட்டு அவங்க பாட்டுக்கு ஆடிடுவாங்க. இவருக்கு எப்படியாவது ஹீரோனை பார்த்தோம் இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் தான் அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரா, எப்படியாவது அவளாக இருந்தால் அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு வருவார். ஆனால் உள்ளே வரும்போது பார்த்தா உள்ளே விடவே மாட்டாங்க. அந்த மூஞ்சில் மாஸ்க் போட்டிருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோனை அப்படியே கைத்தாங்களாம் தூக்கிட்டு போயிடுவார். ஸோ ஹீரோ வந்து பெரிய செய்வோவாக இருக்கிறதுனால இந்த ஹஸ்பண்டால் அவர்கிட்ட பேசியும் இல்லை அவர் தூக்கிட்டு போகிற பொண்ணை வந்து நான் ஃபேஸை பார்க்குறோன்னு கேட்க முடியாது, அதனால் அப்படியே நின்றுவார். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது 2 ஜோடி போட்டு ஒரு பக்கம் சுற்றிட்டே இருக்கா. அப்போ ஹீரோன் வந்து ஹீரோ கூட போயிட்டாங்க. அப்போ தேங்க்ஸ் சொல்லுவாங்க, உன்னால தான் நான் இப்போ அவன் கண்ணில் படாமல் வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நீ இதே மாதிரி மறைஞ்சு வரணும் கிடையாது, சீக்கிரமாகவே எல்லாத்தையும் நான் மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி சொல்வார். மறுநாள் காலையில் ஒரு பெரிய மீட்டிங் நடக்கும். அந்த ஹீரோ தான் அந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணுவார். இந்த மீட்டிங்க்கும் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவரோட ஒய்ஃபோட இப்போ அவர் கல்யாணம் பண்ணிட்டார்ல அந்த பொண்ணை வேற அதை போட்டுட்டு ஜோடி போட்டு 2 பேரும் வரும்போது பார்த்தா இங்கே ஹீரோ இருப்பார், ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னு இவர் திரும்ப ஹீரோயின் கிட்ட போய் பேசுன்னு நினைப்பாரு. நேற்று அப்போ ஹீரோ கூட்டிகிட்டு போனது உன்னதானா, என்கிட்ட மறைஞ்சு ஓடி நீ இவனை தான் இது பண்ணுறியா அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சவர். ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, தப்பு பண்ணுறவங்க தான் அடுத்தவங்களை இப்படிலாம் கேட்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு வாக்குவாதங்களாக போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோக்கு இது பிடிக்கவே பிடிக்காதா. உடனே டக்குன்னு என்ன பண்ணுவார், மூக்குலேயே ஒரு பஞ்சு தான் அவருக்கு, அதோட ஒரு பொத்துன்னு கீழே விழுந்துருவார். அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காரு அவர் கீழே விழுந்துருவார், அல்லே உடஞ்சிரும். அவ்வளோதான், அது ஒரு அங்கேருந்து அவர் போயிடுவார். இப்போ ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோ தூக்கிக்கிட்டே வந்துடுவார். அதுக்கப்புறம் அவங்கள நல்லாவே பார்த்துப்பார். இப்போ வீட்டுக்கு கூட்டு வருவார். அவங்களுக்குன்னு தனியாக ஆளுங்களை வச்சிருப்பாரு. எல்லாருமே ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஹீரோவை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோனுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோவோட அப்பா அம்மாவும் ஹீரோயினும் ரொம்பவே நேசிப்பாங்க, நல்ல விதமாக பேசுவாங்க பழகுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபேமிலியே செட் ஆன மாதிரி இருக்கும். இருக்குல்ல ஹீரோயின் லைஃபுக்கு எடுத்த பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, திடீர்னு வந்து அந்த பொண்ணை ஹக் பண்ணுவாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ எனக்கு கிடச்சிட்டமா அப்படின்னோடனே சீச்சி என்ன இதுக்காக ஹக் பண்ணுற, நான் ஒன்றும் உன்னோட பொண்ணுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவை பிடிச்சி இது தள்ளி விட்டு அது பாட்டுக்கு இருக்கும். ஹீரோனுக்கு அந்த பொண்ணு இருக்குல்ல அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அவார்டே வாங்கியிருப்பாங்க அவங்க டான்ஸ் ஆடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுக்கறதுக்காக இப்போ வந்திருப்பாங்களா. அந்த இடத்துல வந்துட்டு இவர் ரொம்ப இதெல்லாம் பேசுவார், நீ என்னை மறந்துட்டியா அப்படியா எப்படியான்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா அவங்களும் வந்துட்டு ஹீரோயினை வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ நீ ஹீரோ கூட இருக்க அப்படின்னா வந்துட்டு அப்போ என் பையனோட வாழ்க்கை என்ன ஆகுறது, அப்படி அவன் பையனுக்கு தான் கல்யாணம் அடிச்சல அப்புறம் என்ன அவன் பையனோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி மாறி மாறி எல்லாரும் பேசுவோம். இப்போ எங்கள் பெரிய பஞ்சாயத்தாக போயிடும். அப்போ அந்த குட்டி பையன் இருக்கால அவனுக்கு கோவமாக இருக்கும்னு அந்த கன்று இருக்கும்ல அந்த விளையாட்டு கன்று, அதை வச்சு அவங்களெல்லாம் பபுள்ஸ் வச்சு அவர் பபுள் கன்று வச்சு அவர் சுட்டுட்டு இருப்பார். பொண்ணு வந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல, அவங்க வந்து என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா வந்துட்டு இவன் நம்ம பொண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ இது என்ன பண்ணும், அந்த லேடிக்கு வந்து கொஞ்சம் பணம்லாம் இருக்கும், ஆனால் அவங்க வந்துட்டு அந்த பணத்தெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஏழையாக தான் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சவுடனே என்னை நீங்கள் அம்மானு தானே கூப்பிட்டீங்க, நான் தான் உங்கள் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு உன்னை என் பொண்ணாக நினச்சி தான் நான் இவ்வளோ நாளாக உனக்காக நான் காத்துட்டு இருந்தேன், உன்னை தொலைச்சிட்டேன் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த பணக்கார வாழ்க்கையை கூட வாழாமல் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்துட்டு பணம் தான் முக்கியம் அப்படின்னோடனே இப்படி நினைக்கும் போது உன்னை பற்றி இதுக்கப்புறம் நான் கவலைப்படவும் உன்னை பற்றி நினைக்கவும் நான் தயாராக நிச்சயமாக நீ என் பொண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஏடா இது இப்படியாவது நம்ம கையில் பணம் வரும்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பக்கம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ டான்ஸ் ஆனாங்களா கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு கால் வலிக்க தான் செய்து. உடனே இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருப்பார். இதுக்கு இடையில இவர் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டே இருந்தாரா. ஒரு ஆக்சிடென்ட்ல இவருக்கு அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்காரு அவருக்கு அடிப்பட்டு இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். இப்போ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோனை பார்த்த மாதிரியே இருக்கும். டக்குனு நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட உடனே பேச போவார். பார்த்தா அது ஹீரோயினாவே இருக்காது, இவருக்கு யாரை பார்த்தாலும் அப்படி தான் தோன்ற மாதிரி அவராக நினச்சிக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் வேற ஒரு இடத்துல இருப்பாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து பார்ப்பாங்க அந்த எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்றது தெரியும். ஆனால் அவர்கிட்ட பேசக்கூட அவங்களுக்கு தோணாது, அது ஒரு மாதிரி ஆகி போயிடும். இப்போ இவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கா, இவர் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பார். திரும்ப திரும்ப அவர் ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ ஹீரோ வந்து அவர்கிட்ட பேச வருவார். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, அவளுக்கு இப்படி ஒரு குடும்பம் நடந்திருக்கு, அதை நீ என்ன வேலை பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவருக்கு இப்போ மனசு உறுத்தும். ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து அவங்க குழந்தைய இழந்திருக்காங்க, அவங்க காலை இழந்திருக்காங்க.
அந்த அந்த செஞ்ச அந்த பொண்ணை வந்து இவர் எந்த மாதிரி எந்த ஒரு அதாவது இல்லீகலான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு அப்படின்றது ஹீரோ கேட்கும்போது அவர் அப்படியே தலை குனிஞ்சு உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் நீ இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்து நிறைய விஷயங்கள் பேசுவார். இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். நம்ம பண்ணது தப்புன்னு இப்போ தான் அவர் உணரவே செய்கிறாரு. அதெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு காலம் கடந்து போச்சு இல்லை, இந்த மாதிரி அவர் பண்ணியிருக்க கூடாதுல்ல, ஹீரோனுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்க கூடாது. இப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு ஒரு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அவர் வந்து எவ்வளோ நேசிச்சிருந்தாலும் அவங்களால சொல்ல முடியல. ஸோ இவர் கூட அவங்க நேசித்து தான் இவரோட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. அந்த குழந்தை பிறந்திருக்கு. அந்த ஹீரோ கிட்ட ஒரு குழந்தை இருக்குல்ல, அதுவே ஹீரோனோட குழந்தை தான். அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க குழந்தை இறந்ததாக அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஆனால் ஹீரோ தான் ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது. அப்பவும் அந்த குழந்தைய வந்து இதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் நடக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்கள சிரமப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஹீரோ வந்து அந்த பையனை எடுத்து தானே வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. இது எல்லா விஷயத்தையும் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்கேன், அப்போ இந்த குட்டி பையன் வந்து என்னோட பையனா அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவார். அதுக்கு உனக்கு எந்த சம்மதமும் இல்லை, இனிமே அவள் என்னோட ஒய்ஃபு அப்படி இப்படின்னு இவர் சொல்லவும் இவருக்கு ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக போயிடும். இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் நீ இருந்த அப்படின்னா நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நல்லா மிரட்டி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இப்போ ஹீரோன் கிட்ட போயிட்டு வர ஹீரோன் அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க. அதோட அவர் எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுக்கும் போயிடுவார். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இவர் ஹாஸ்பிட்டலே உட்காந்துருப்பாரு அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட். அப்போன்னு பார்த்து அந்த பொண்ணு இருக்குல்ல, இவரோட ஒய்ஃப் இருக்குல்ல, அது பாட்டுக்கு வரும். இப்போ இவருக்கு பார்த்தா வந்து நடந்த ஆக்சிடென்ட்டில் வந்து கால் நடக்க முடியாம போயிடும், தலையில் கட்டு போட்டு உட்காந்துருப்பாரு. இப்போ அவங்க அப்பா அம்மாலாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு இருக்கான்னு தானே அவளை கல்யாணமே பண்ணிக்க வேணாம்னு சொன்னோம், இப்போ தான் பையனுக்கே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த நேரம் பார்த்து இந்த பொண்ணு பார்க்க வரும். அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இவருக்கு சமைச்சு கொண்டு வரும், கடையில் ஏதோ அந்த மாதிரிலாம் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வரும். ஆனால் அந்த சாப்பாடை பார்க்கும்போது இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச ஃபுட்டு இதெல்லாம் அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா, அவளுக்கு நம்ம ரொம்ப துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவார். இவர் இந்த மன கஷ்டத்தில் இருக்கும் போது இது என்ன பண்ண திரும்ப அவர்கிட்ட ரொமான்ஸை பண்ணி மட்டும் லைஃப்பில் எதையுமே கொண்டு போக முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்மையான பிரியம் இல்லாமல் எதுவுமே நிலைக்காது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. ஸோ இது திரும்ப ரொமான்ஸ் இவருக்கு பிடிக்கவே என்ன மைண்டில் இருக்கிறோம் இவ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அதை பெட்டோடு சேர்த்து அதை கட்டி போட்டு அங்கேருந்து வெளியே வருவார். இவர் வெளியே வந்துடுவார். இவருக்காக சரியான கோவம் வந்துடும். இந்த பொண்ணுக்கு இன்னும் இவன் வந்துட்டு என்ன நேசிக்காமல் அவளையே நினச்சிட்டு இருக்கான்ல, இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் நினைக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கிடையில இதே ஹாஸ்பிட்டலில் ஹீரோ வந்து ஹீரோயினை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக கூட்டு வந்திருப்பாரு. கால் போச்சு, இந்த தடவை அடிக்கும் போது ஆளே போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடும். உடனே அங்கே வந்து நர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டு அதை கட்ட அவுத்துட்டு திரும்ப காரை ஓட்டிகிட்டே போமா. இந்த விஷயம் அந்த ஹஸ்பண்டாக இருக்கவருக்கு தெரிஞ்சிடும். உடனே வேகமாக என்ன பண்ணுவார், ஹீரோயின் இந்த தடவையாவது நம்ம காப்பாற்றினோம், ஒரு தடவை தான் அவரை நம்ம கஷ்டப்படுத்த, இந்த தடவை அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த காருக்கு இடையில வந்து அவர் மேலேயே அந்த காரை ஏற்றிடும். அப்படியே அவர் தட்டு மாதிரி ஹீரோயின் அப்படியே இப்படி பார்த்துட்டே இருப்பார். அப்படியே அங்கே மயக்கப்பட்டு விழுந்துருவார். உடனே இந்த பொண்ணுக்கு என்ன படுத்துற, அச்சுச்சோ இதனோட வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு புருஷனை பக்கத்துக்காக வெளியே ஓடி வந்துடும். இப்போ அந்த அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க அந்த ஃபேமிலியை உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கும் ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்ப்பாங்க. அந்த குட்டி பையனும் பக்கத்துலேருந்தே பார்ப்பான். இப்போ இவரோட குழந்தை இவரோட ஒய்ஃப் தான், ஆனால் அவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு தனி குடும்பம் அடிச்சு இவங்க தனி. இப்போ ஹீரோயின் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்போ அப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது தான் இப்போ இந்த ஹீரோ மூலயமா அவர் பேசின விஷயங்கள் ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ நம்ம பையன் தான் இது, இந்த ஹீரோ தான் இத்தனை வருஷமாக எடுத்து வளர்த்துருக்கான், அவன் நம்மளை எப்படி நேசிச்சிருந்தானா நம்ம பையனை இந்த அளவுக்கு அவன் பார்த்துருக்கான் கொண்டிருக்கான்றது ஹீரோனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அவர் வேற ப்ரொப்போஸ் பண்ணாரா, இவங்க அப்படியே சைலண்டாக இருந்துட்டாங்களா. மறுநாள் இவங்க என்ன பண்ணுவாங்க, சிம்பாலிக்காக வந்து எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த கல்யாண ட்ரெஸ் எடுத்து ஆசையாக பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ ஹீரோக்கு புரிஞ்சிடும். உடனே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவார். ஹீரோன்னு சிரிச்சுட்டே நின்றுட்டே இருப்பாங்களா. உடனே அவங்களுக்கு சம்மதம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஹாப்பியாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.